ஃபுட் பிஸ்னஸில் உண்மையாகவே நல்லா சம்பாதிக்கலாம் சார். நிறையா பேர் பயப்படுற மாதிரிலாம் இல்லை. நானே ஒரு ராமேஸ்வரம் கேஃபே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இதில் வந்து உண்மையாகவே நல்லா சம்பாதிக்கக்கூடிய தொழில் தான் அது. அது ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி தேவையில்லாத செலவுகளை அவாய்ட் பண்ணணும்னா எப்படி அவாய்ட் பண்ணலாம்? அந்த மாதிரி இன்டீரியர் மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கலாம். மேன் பவர் பெரிய சம்பளம் கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க வயிற்று பொழப்பு. அவங்க பெரிய இடத்துல அவங்களுக்கு அந்த சம்பளம் கொடுக்கலாம். சாண்ட்விச் பாஸ் 30,000 பெரிய ஹோட்டல் கொடுக்கும். உங்களால் கொடுக்க முடியாது. இப்போ நீங்களே ஒரு 15,000 சம்பளம் வாங்குறீங்க. உங்களுக்கு எப்படி 30,000 கொடுக்க மனசு வரும்? அப்போ நம்மளே அதை தொழிலை கற்றுக்கிட்டு பண்ணும்போது பெருசாக சேவ் ஆகும். இன்னொன்று தொழிலை வந்து A to Z நீங்களே பண்ணிங்கன்னா வந்து அதோட நெளிவு சுழிவை கற்றுக்கலாம். எக்ஸ்பான்ஷனுக்குமே இது பெரிய லெவலில் உதவும். இந்த மாதிரி விஷயங்களில் பணத்தை சேவ் பண்ணுறது மூலமாக உங்களால் குறைஞ்ச செலவில் தொழில் ஆரம்பிச்சிடலாம் சார். உங்கள் டேஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து எங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது கரெக்டான டேஸ்ட்டாக நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணாவே வந்து போதும். சின்ன மாடலில் போகும்போது லொக்கேஷன் கூட மாற்றிக்கலாம். சிலப்போ லொக்கேஷன் ஃபெயில் ஆகும். லொக்கேஷன் ஃபெயில் ஆகும்போது கொஞ்சம் இப்போ வந்து நிறையா கடைகள் எப்படின்னா சார் 3வது இடத்துல ஜெயிச்சிருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் கடையை நான் பார்த்துருக்கேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கடை நம்ம கன்சல்ட் இத்தனை பண்ணுறோமே, லொக்கேஷனை மாற்ற சொல்லி ஜெயிச்ச கடைகள் பல உண்டு. ஒரு லொக்கேஷனில் கனெக்ட் ஆகாது. இப்போ பிரியாணி விற்கிற இடத்துல நீங்கள் தைசா விற்க முடியாது, தைசா விற்கிற இடத்துல பிரியாணி விற்க முடியாது.